வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகிறேன். கடகராசி அன்பர்களே, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ராகு மற்றும் கேது பயிற்சிக்கான பலன்களை நாம் தற்போது காணவிருக்கின்றோம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் 8ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் இந்த பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு ராகு பயிற்சியாகின்றார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்தில் கேது பகவான் பயிற்சியாகின்றார். சிம்மத்தில் இருந்த ராகு இதுவரை உங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை கொடுத்திருப்பார். ஏனெனில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராகுவை உங்களுடைய ராசிக்கு தீய கிரகமான சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக கடந்த 1.5 ஆண்டுகளாக ராகுவை பார்த்ததால் ராகுவால் எந்த விதமான நன்மை பலன்களையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தவர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கே வருகிறார். கடக ராசி என்பது அவருக்கு பிடித்த இடம்தான். கடக ராகு என்பது ஒரு நல்ல நிலை என்று கூறுவார்கள். ஆனால் பொதுவாக ராகு என்பவர் 1ஆம் இடத்தில் இருப்பது பல்வேறு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை என்று ஜோதிட முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள், சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். 1ஆம் இடம் என்பது ராகுவிற்கு உகந்த இடம் அல்ல. மேலும் 7ஆம் இடம் என்பது கேதுவிற்கும் உகந்த இடம் அல்ல. அவ்வாறு இருக்கையில் பல்வேறு தீய பலன்களை செய்வார். உடல் நிலையில் பாதிப்பு கொடுப்பார், தொழிலிலே நாட்டமின்மை கொடுப்பார், மன சஞ்சலங்கள் கொடுப்பார் என்று சித்தர்களும் முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு உண்மைதான். இது எப்படி என்றால், உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே உங்களுடைய ராசியிலே ராகு இருந்தால் இத்தகைய ஒரு மனக்குழப்பமின்மையை கொடுப்பார். மனதில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை சந்திரனும் ராகுவும் இணைந்தார்கள். ஆனால் கோச்சார ரீதியாக வருகின்ற போது கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்களின் அசைவுகள் நொடிக்கு நொடி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவைகளை யாராலும் நிறுத்த முடியாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் பிறக்கின்ற பொழுது இருந்த கோள்களின் நிலையை கொண்டுதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அமைக்கப்படுகிறது. ஆனால் கோச்சார ரீதியாக கிரகங்கள் தினம்தோறும் அங்கங்கு அசைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் தற்பொழுது வருகின்ற பயிற்சியிலே ராகுவானவர் கடகத்தில் வருகின்ற பொழுது அவர் எந்த விதமான தீய கிரகங்களும் முழுமையாக நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை. குறிப்பாக சனீஸ்வர பகவான் பார்க்கவில்லை. மேலும் குரு பகவானின் பார்வை சனீஸ்வர ராகுவுக்கு ஏற்படவில்லை. அது ஒரு வகையிலே நமக்கு நன்மையின்மை ஆகின்றது. ஒருவேளை குருவால் ராகு பார்க்கப்பட்டால் மிகுந்த நன்மையை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இவ்வாறு இருக்கையில் ராகுவின் பலன்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ராகுவை பொதுவாக ராகுவிற்கு என்று சொந்த வீடு கிடையாது. அவ்வாறு இருக்கையிலே அவர் யாருடன் சேர்கின்றாரோ, யாரால் பார்க்கப்படுகின்றாரோ, யாருடைய வீட்டில் இருக்கின்றாரோ, யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ, இதை வைத்துத்தான் நாம் பலன்களை கணிக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்றையில் ராகு பகவான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை அவர் ஆயிலி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை அவர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார், அதாவது பயணம் செய்கின்றார். நாம் முதலிலே ராகுவிற்குரிய பலன்களை பார்த்துவிட்டு பிறகு கேதுவுக்குரிய பலன்களை பார்க்கலாம். இவ்வாறு அவர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற நிலையிலே அவர் என்ன விதமான பலன்கள் செய்வார் என்று பார்த்தால், அவர் யாரிடமும் சேர்க்கை முழுமையாக நீண்ட நாட்களாக பெறவில்லை. குறிப்பாக சனீஸ்வர பகவானிடவோ இல்லை குரு பகவானிடவோ. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு ராசியிலே 2.5 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் என்று முழுமையாக ஒரே ராசியில் இருக்கக்கூடியவர்கள். மற்ற கிரகங்கள் எல்லாம் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார்கள், பயணம் செய்வார்கள். இவ்வாறு இருக்கையிலே ராகு யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டிலே தான் ராகு செயல்படுவார். இவ்வாறு இருக்கையிலே ராகு பகவான்
ஆயில்ய நட்சத்திரமான புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு நட்பு கிரகம் கிடையாது. இது ராசியின் அடிப்படையிலே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். லக்னம் என்பது தான் அடிப்படை அச்சாரம். அவை அடிப்படையாக கொண்டு தான் ஜாதக பலன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கையில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு புதன் பகவான் யோகக்காரனாக இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த ராகு பயிற்சியிலே நான் குறிப்பிட்ட ஆகஸ்ட் 18 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 26 வரை ராகு பகவான் உங்களுக்கு நிச்சயம் நற்பலன்கள் தான் செய்வார். இங்கே நான் முக்கியமாக அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னவெனில், உங்களுடைய ராசியிலே நிச்சயமாக நீங்கள் புனர்பூசண நட்சத்திரம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீர்கள். இவர்களுக்கு தக்க வயதிலே புதன் தசையோ கேது தசையோ இல்லை சுக்கிர தசையோ தான் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். இவ்வாறு இருக்கையிலே கேது தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், உங்களுடைய ஜனன ஜாதகப்படி கேது தசை உங்களுக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஜனன ஜாதகப்படி கேது எவ்வாறு எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தகுந்த ஜோதிடம் சென்று உங்களுக்கு கேது தசை நடக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடக்கின்ற நிலையிலே கேது எந்த வகையிலாவது கெட்டு போயிருந்தால் நீங்கள் நிச்சயம் பரிகாரம் செய்ய வேண்டும். கோச்சார ரீதியாக ராகுவும் கேதுவும் சரியான நிலையில் இல்லாத போது, ஜாதக ரீதியாகவும் கேது கெட்டு போயிருந்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனால் ஜனன ஜாதகத்திலே கேது பலமாக இருந்து கேது தசை நடந்து கொண்டிருந்தால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் புதன் தசை சுக்கிர தசை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு 25 வயதுக்கு மேல் இருக்கவருக்கு நான் கூறுகின்ற பலன். அதற்கு கீழ் இருப்பவர்களால் படிப்பிலே இருப்பார்கள். 25 வயது வாழ்க்கையை என்ன செய்யலாம் என்று எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டிய காலம் 25 வயதுக்கு மேல். அவ்வாறு இருக்கையிலே புதன் தசையோ கேது தசையோ அல்லது சுக்கிர தசையோ தான் நிச்சயமாக உங்களுடைய நட்சத்திரப்படி நடக்கும். அவ்வாறு இருக்கையிலே உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டியது இந்த நிலையிலே முக்கியமானது. இவ்வாறு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை ராகுவானோர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்த பிறகு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை அவர் பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். அந்த நட்சத்திரமானது சனியோடைய நட்சத்திரம். சனி பகவான் கடகராசிக்கு 7 மற்றும் 8க்குரியவர். 8ஆம் இடம் என்பது ஒரு துர்ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது சனிக்கு உகந்த இடம் கிடையாது. இவ்வாறு 2 நிலையிலும் சனி பகவான் கெட்ட நிலையிலே தான் உங்கள் ராசிக்கு இருக்கிறார். நான் லக்னத்தை கூறவில்லை, ராசிக்கு. லக்ன ரீதியாக சனி பகவான் யோகமாக இருந்தால் பலன்கள் வேறுமாயிருக்கும். இவ்வாறு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்கின்ற நிலையில் அவர் உங்களுக்கு பல்வேறு கெடுபலன்களை செய்ய வாய்ப்பிருக்கிறது. நிச்சயம் நீங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். முறையான இறை வழிபாடு செய்ய வேண்டும். கோச்சார ரீதியாக அவர் பலமாக இருக்கின்றார். ஏனென்றால் சனியைப் போல் ராகு. சனிதான் ராகு, ராகுதான் சனி. அவருக்கு என்று சொந்த வீடு இல்லாதனால் சனியாக தான் அவரை பாவிப்பார்கள். இவ்வாறு சனியோடைய சாரத்திலே அவர் பயணம் செய்கின்ற பொழுது அவர் கெடுபலங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே யோக தசை, யோக புத்தி, யோக அந்திரம் நடந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த காலகட்டங்களிலே. எனவே உங்களுடைய ஜாதகப்படி நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளலாம். மற்றபடி உங்களுடைய ஜாதகமும் இதுவும் கோச்சாரமும் சரியில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலும் தொழிலிலும் அகலக்கால் வைக்காமல் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் இறங்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். தாய் வழியிலே கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். உடல் நலத்திலே உங்களுடைய உடல் நலத்திலையும் எச்சரிக்கையாக இருங்கள். ஜென்மராகு என்பவர் உங்களுடைய மனதிலே பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடுவார். எனவே இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் அதே ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை அவர் புனர்பூசணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். புனர்பூசண நட்சத்திரம் என்பது குருவோடைய நட்சத்திரம். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு மிகுந்த யோகக்காரகர். அவர் நன்மைகள் மிக மிக அதிகமாகவும் நயமாகவும் வழங்கக்கூடியவர். உங்களுக்கு மிக மிக நல்லவர். அந்த சாரத்தில் பயணம் செய்கின்ற நிலையிலே ராகு பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்வார்.
ஜென்ம ராகுவால் சனியின் சாரத்தில் பயணம் செய்த போது ஏற்பட்ட கெடுபலன்கள் எல்லாம் இந்த காலங்களிலே உங்களுக்கு அவர் நிவர்த்தி செய்வார். எனவே இந்த காலங்களிலே நீங்கள் புதிய முயற்சியில் தாராளமாக எடுக்கலாம். உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சீராக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் காணும். நிரந்தரமாகவும் அந்த நோய்கள் அகல வாய்ப்பிருக்கிறது. இவ்வாறு ராகு பகவானின் நட்சத்திர சாரப்படி எவ்வாறு பயணம் செய்கின்ற போது ஏற்படுகிற பலன்களை கண்ட நாம் இப்பொழுது கேது பகவான் எவ்வாறு பயணம் செய்கின்றார், அவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார், அவர் எந்தெந்த பலன்களை கொடுப்பார் என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கு நான் ஒன்று மட்டும் கூறிக்கொள்ளிருக்கிறது என்னவெனில், குருவுடைய கட்டுப்பாடில் ராகு கொஞ்ச நாள் இருப்பதால் அவர் எந்த விதமான பிரச்சனையை கொடுத்தாலும் நீங்கள் சித்தர் வழிபாடு செய்தீர்கள் என்றால் ராகுவின் கெடுபலன்களை நிச்சயமாக குறைக்க முடியும். கர்மாவில் ஏற்படக்கூடிய தீய வினைகளை அவர் அகற்றுவார். சித்தர் வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு. உங்களுடைய கர்மாவில் இருக்கின்ற தீய வினைகளை அகற்றி நல்வினைகளை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் தான் சித்தர் என்பதை கூறிக்கொண்டு தற்பொழுது கேதுவினுடைய நட்சத்திர சாரப்படி அவர் எவ்வாறு பயணம் செய்கிறார் என்பதை காணும். ஏனென்றால் கேதுவும் யாருடைய சேர்க்கையை நீண்ட நாட்களாக பெறவில்லை. சனி பகவானுடையோ இல்லை குரு பகவானுடையோ சேர்க்கை பெறவில்லை, பார்வையும் பெறவில்லை. எனவே நாம் அவருடைய நட்சத்திர பயணப்படி தான் பலன்களை இப்பொழுது கூறப்போகின்றோம். இவ்வாறு இருக்கையில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அதே ஆண்டு, அதாவது 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். அவிட்ட நட்சத்திரம் ஆனது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்பவர் உங்களுக்கு மிக மிக நல்லவர், உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர். அவ்வாறு இருக்கையிலே அவர் கேதுவானவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு மிக மிக நன்மை பயன்களாக கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல ஒரு நாணத்தை கொடுப்பார், நட்பை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். கடவுளுடைய நெருங்கிய ஒரு இறை வழிபாட்டினால் மேன்மைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுப்பார். நீங்கள் முறையான இறை வழிபாடு செய்வதன் மூலம் கேதுவால் நன்மைகள் தான் பெற முடியுமே ஒழிய கெடுபலன்கள் ஏற்படாது. நான் ராகுவுக்கு கூடிய பலன்கள் வேறுமாறு இருந்தாலும் கேதுவை என்று பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு நன்மையை தான் செய்வார். இறை வழிபாட்டை மேன்மைப்படுத்துவார். சிவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். சிவ ஆலயங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பெருமாளை வழிபடுவதனாலும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை பெற முடியும். குறிப்பாக விநாயகரை வழிபடுவதன் மூலம் கேதுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மேலும் மேலும் பெருகும். இவ்வாறு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்த பிறகு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு முதல் அடுத்த ஆண்டு 2018 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை அவர் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். திருவோணம் நட்சத்திரம் என்பது இங்கு தான் உங்களுக்கு டபுள் ஜாக்பாட். உங்களுடைய சொந்த ராசி அது சந்திரன். அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற கேதுவானவர் எவ்வாறு தீய பலன்கள் செய்வார்? நிச்சயமாக செய்ய மாட்டார். மிக மிக நல்ல பலன்களை தான் செய்வார். உங்களுடைய மனதில் ஏற்பட்ட குழப்பங்களை கேது பகவான் சரி செய்வார். ராகுவால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கேது பகவான் பேலன்ஸ் பண்ணுவார். நான் கூறிய காலங்களிலே உங்களுக்கு சனியுடைய சாரங்கள் ராகு பயணம் செய்வார். அந்த நேரத்திலே கேதுவானவர் சந்திரனுடைய சாரத்தில் பயணம் செய்வதால் கேது என்பவர் ஞானக்காரகன், சந்திரன் என்பவர் மனோக்காரகன். இவர் இருவரும் பலமாக இருப்பதனால் சனியால் ஏற்படக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை கேதுவானவர் சமாளித்து விடுவார். இவ்வாறு இருக்கையிலே 2018 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை அவர் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற காலங்களிலே உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்வார். அதன் பிறகு 2018 ஆகஸ்ட் 31 முதல் 2019 மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை அவர் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். கடக ராசிக்கு என்றுமே சூரியன் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகும். கண்ணுக்கு தெரிந்த கடவுள், கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். இவ்வாறு சிறந்த ராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இருவரும். பொதுவாக கடக ராசியில் பிறந்திருப்பவர்கள் யோகசாரர் எண்ணி சொல்லலாம். கண்ணுக்கு தெரிந்த 2 கிரகங்களில் ஒன்றான கடக ராசியிலே பிறந்த நீங்கள் சூரியனுடைய நன்மையை பெறக்கூடியவர்கள், அவருடைய பார்வையை பெறக்கூடியவர்கள். இவ்வாறு இருக்கையிலே கேது பகவான் சூரியனுடைய சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற காலங்களில் உங்களுக்கு அவர் மிகுந்த நன்மையை தான் செய்வார். இவ்வாறு கேது பகவானால் நீங்கள் 7ஆம் இடம் கேது என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது மகரக்கேது. மகரக்கேது என்பது கேதுவுக்கு ஒரு பிடித்த இடமாகும். மகரத்தில் கேது அமர்கின்ற நிலையிலே அவர் பல்வேறு யோகங்களை தான் கடந்த காலையும் மேலும் மேலும் செய்து கொண்டிருந்தார், இனிமேலும் செய்வார். அவ்வாறு மகரத்தில் அமர்கின்ற கேதுவானவர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். ஏனென்றால் அவர் யாருடைய தீயர்களின் பார்வையை பெறவில்லை. அதேபோல் அவர் பயணம் செய்கின்ற
செய்கின்ற நட்சத்திரங்கள் ஆனது அவருக்கு பிடித்த நட்சத்திரங்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்களுடைய நட்சத்திரங்கள். இவ்வாறு பயணம் செய்கின்ற கேது பகவான் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தான் செய்வார். ராகுவால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கேது சமாளித்து விடுவார். இவ்வாறு கேதுவும் ராகுவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் செய்வார்கள். ராகுவானவர் மத்திம பலனும் கேதுவானவர் நன்மை பலனும் செய்வார். இதுவரை நாம் பார்த்தது பொது பலன். தற்பொழுது துறை ரீதியாக ராகு கேது பயிற்சியானது கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலில் வியாபாரி நண்பர்களே, ராகுவானவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வருகின்றார். கேதுவானவர் 7ஆம் இடத்தில் அமர்கின்றார். என்னடா ராகு ஜென்மத்திலும் 7இல் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை வருமா என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தான். ஏனென்றால் ஜென்ம ராகுவானவர் உங்கள் மனதிலே சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சந்தேகங்களை ஏற்படுத்துவார். கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா, இவருக்கு நம்ம பொருள்கள் கொடுக்கலாமா, வியாபாரம் இவர்கிட்ட செய்யலாமா, நம்மளுடைய பார்ட்னர் நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்களா, ஒத்துமையாக இருப்பாங்களா, நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, இப்படின்னு சிறு சிறு பிரச்சனைகளை ராகு உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ராகுக்கான பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற நிலையில்தான் ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய வியாபார பிரச்சனைகள் தீரும். இவ்வாறு இருக்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? 7ஆம் இடத்துல கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு உரிய யோக நட்சத்திரங்களிலும் உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்றார். ஆகையால் கொடுக்கல் வாங்கல் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆனால் எதற்கும் பயப்படணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகப்படி நடக்கின்ற கேது தசை என்றால் நீங்கள் நிச்சயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேது தசை என்று எடுத்துக்கொண்டால் அவை எவ்வாறு இருக்குது என்பதை பார்க்க வேண்டும். ஒரே நேரத்திலே கோச்சாரத்திலே கேதுவும் சரியான இடத்துல இல்லை, கேது தசையும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் பிரீத்தி செய்ய வேண்டியது அவசியம். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியானது சனி பயிற்சி வரை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பயிற்சியானது 6ஆம் இடத்தில் வருவதால் அது மிக விரைவில் வர இருப்பதால் நீங்கள் அதன் பிறகு வியாபாரத்திலே கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது உத்தியோகஸ்தருக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகஸ்த நண்பர்களே, 7ஆம் இடத்தில் அமரும் கேதுவால் சக ஊழியர்களிடம் நீங்கள் வாக்குவாதம் விதண்டாவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற நிலையிலே நீங்கள் அவர்களிடம் தேவையற்ற பகைமையை அமைத்து கொள்ள வேண்டியிருக்கும், சம்பாதி கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். ஆகையால் விதண்டாவாதம் வேண்டாம். சக ஊழியரிடம் அன்பாக இருங்கள், கணபதியை வழிபடுங்கள். மேலதிகாரியிடம் உங்களுக்கு நல்ல பெயர் தான் கிடைக்கும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய செயலிலே வேகம் இருக்கும், வெற்றி இருக்கும். ஆகையால் சனிப்பெயர்ச்சி வருகின்ற வரை நீங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பிரீத்தி செய்வது, முறையான இறை வழிபாடு செய்வது நல்லது. அவ்வாறு செய்கின்ற நிலையிலே அவர் உங்களுக்கு நன்மைகள் செய்யவில்லை என்றாலும் தீமைகள் செய்யாமல் இருப்பார். இவ்வாறு இருக்கையில் நீங்கள் சற்று இறை வழிபாடு மேற்கொள்வதால் நன்மைகள் பெறலாம் என்று எதிர்பார்க்கலாம். தற்பொழுது ஐடி ஃபீல்டில் வேலை காக்கும் கடகராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சி என்னவென்று பார்த்தால் நிச்சயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ராசிப்படி தெரிகின்றது. கோச்சாரப்படி ராகு கேது மற்றும் குரு சரியான நிலையில் இல்லை. இவர்கள் தான் உங்களுக்கு அயல்நாட்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மேல் பதவி என்று ப்ரமோஷன் நீங்களாம் ரொம்ப ஸ்பீடாக எதிர்பார்ப்பீங்க. ப்ரமோஷன் நீங்களே நல்ல ப்ராஜெக்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் எதிர்பார்க்காதமே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே ஜென்ம ராகுவான சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களோட ஜனன ஜாதகத்திலே ராகு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் இவ்வாறு இருக்க நிலை ஏற்படாது. ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் பார்த்து கொள்வதும் ஒரு நல்ல விஷயமாகும். மேலும் நீங்கள் கணபதியை வழிபடுவதன் மூலம் கேது பகவான் மிக மிக நன்மைகளை செய்வார். கேது பகவான் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக மிக நல்ல நட்சத்திரங்களாகும், நல்ல கிரகங்களாகும். அவ்வாறு இருக்கையிலே நீங்கள் கணபதியை வழிபடுவதன் மூலமும் நீங்கள் கேதுவை வழிபடுவதன் மூலமும் கேதுவால் மிக மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தற்பொழுது திருமணமாகாத பெண்களுக்கான கடகராசி நேயர்களுக்குரிய ராகு கேது பயிற்சி என்னவென்று பார்த்தால் ஜென்மரத்தில் வருகின்ற ராகுவானவர் திருமண முயற்சிக்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துவார். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே ஜனன ஜாதகத்திலே யோகதசை நடக்கிறது என்றால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் குருவானவரும் சரியான இடத்தில் இல்லை. சரியான இடத்தில் இல்லாத சூழ்நிலையிலே ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து நீங்கள் திருமணம் செய்து கொள்வது நல்லது. அவ்வாறு இல்லாத நிலையிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராகுவானவர் ராசியிலே 1.5 ஆண்டுகள் இருக்கப் போகின்றார். குருவானவரும் 4ஆம் இடத்திற்கு தான் வருகின்றார். ஆகையால் ஒருவேளை நீங்கள் இப்பொழுது திருமணம் செய்கின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜனன ஜாதகம் நன்றாக இருக்கின்ற நிலையை தாராளமாக திருமணத்துக்கான முயற்சி செய்யலாம்.
திருமணமான பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்களே, ஜென்மத்தில் வருகின்ற ராகுவானவரும் 7ல் வருகின்ற கேதுவானவரும் குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. ஆனால் குரு பெயர்ச்சிக்கு பிறகு ராகுவானவர் முழுமையாக குருவின் கட்டுப்பாட்டிலே தான் ஒரு வருடம் இருப்பார். பொதுவாக குருவுக்கு 10ஆம் இடத்தில் வரும் எந்த ஒரு கிரகமும் குருவுக்கு கட்டுப்படுவார்கள். இது ஒரு ஜோதிட விதியாகும், ஜோதிட நுட்பமாகும். இவ்வாறு இருக்கையிலே ராகுவானவர் குருவுக்கு 10லே இருக்கின்ற நிலையிலே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலே அது ஏற்படாது. ஆனாலும் ராகுவிற்கு நீங்கள் முறையாக பிரீத்தி செய்வது அவசியமாகும். எனவே திங்கட்கிழமை தோறும் 7:30 வருகின்ற ராகு காலத்திலே அம்பாளை வழிபடுவதால் மிக மிக நல்ல பலன்கள் ஏற்படும். துர்கா அம்பாளை வழிபடுவதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். எனவே பிரச்சனைகள் என்று தோன்றும் பொழுதே நீங்கள் செய்கின்ற முன்னதாகவே நீங்கள் ராகுவிற்கு முறையான இறை வழிபாடை செய்வதன் மூலம் ராகுவை கட்டுப்படுத்தி விடுவார்கள். எனவே நீங்கள் ஜென்மத்தில் வருகின்ற ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நீங்கள் குறைக்கின்ற ஒரு நல்ல நிலை இதுவாகும். கேதுவால் என்று பார்த்தோம் என்றால் கேது சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு நல்ல நட்சத்திரங்களாகும், நல்ல கிரகங்களாகும். எனவே கேதுவால் பெரிய கெடுபலன்கள் ஏற்படாது. எப்படியும் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்கின்ற பொழுது விநாயகரை வழிபடுவீர்கள் முதலில். ஆகையால் அது கேதுக்கு உரிய பிரீத்தியாகும். எனவே நீங்கள் இறை வழிபாடு இந்த காலங்களில் செய்வதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் வீண் சந்தேகங்களையும் குறைக்க முடியும் அல்லது வராமலே செய்துவிட முடியும். இதுவே திருமணம் ஆன பெண்களுக்குரிய சிறு எளிய வழிபாடு ஆகும். தற்பொழுது மாணவர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை காணலாம். மாணவ அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கே ராகு பகவான் பயிற்சியாகின்றார். 7ஆம் இடத்திலே கேது பகவான் பயிற்சியாகின்றார். பொதுவாக ராசி என்பது உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது. ராசியிலே ராகுவால் உங்களுக்கு சிறு சிறு மன சஞ்சலங்களும் படிப்பிலே நாட்ட இன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான காலகட்டங்களிலே ராகுவானவர் பயிற்சியாகின்றார். ஏனெனில் காலேஜ் அண்ட் ஸ்கூல்லாம் இப்போ தான் திறக்க போகுது. இது அடுத்த ஆண்டு வரை அதே ராசியில் தான் உங்களுடைய ராகு இருக்கப் போகின்றார். மேலும் 7ஆம் இடம் என்பது கூட்டாளிக்குரிய இடமாகும். அங்கே கேதுவானவர் அமர்வதால் தேவையற்ற கூடா நட்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கடக ராசியில் பிறந்த மாணவ அன்பர்களே, நீங்கள் இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாகும். தேவையற்ற மன சஞ்சலங்களையும் படிப்பிலே நாட்ட எண்மையும் கொடுத்து தேவையில்லாமல் ஒரு ஆண்டையே நாம் வீணடிக்கக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. முறையான இறை வழிபாட்டின் மூலம் இதை நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே யோக தசை நடந்தால் பிரச்சனை இல்லை. அப்பொழுதும் ராகுவானவர் போகக்காரகன் என்பதால் இளைஞர் வயதில் இருப்பதினால் மாணவ பருவத்தில் இருப்பதினால் உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் வேறு விஷயத்திலே நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ராகு ஏற்படுத்த முயல்வார். வளர்ந்த பிறகு நமக்கு என்று தெரியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. ஆனால் இளம் வயதில் நாம் எதை செய்வோம் என்று நமக்கே தெரியாது. விளையாட்டாக செய்துவிடுவோம். ஒரு ஆண்டு நமக்கு வீணாக போயிடும். எனவே நீங்கள் நிச்சயம் இறைவனை வழிபட வேண்டும். ராகுவை வழிபட வேண்டும் என்றால், ராகுவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். மேலும் கேதுவை வழிபட வேண்டும். கேதுக்குரிய அதிதேவதையான விநாயகரை வழிபடுவதனால் உங்களுடைய கல்வியிலே மேன்மை ஏற்படும். கலைத்துறை சேர்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு வருகிறார். 7ஆம் இடத்திலே கேது வருகின்றார். கலைத்துறையில் என்ன செய்யலாம் என்று எடுத்து பார்த்தால் வருகின்ற ஒரு 3 மாதம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ராகுவானவர் ஜென்ம ராசியிலே இருப்பதினால். ஆனால் சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவான் 6ஆம் இடத்தில் வருவதனால் கலைத்துறைக்கு ஒரு சம்பந்தம் உள்ள சனீஸ்வர பகவான் அவர் பல்வேறு வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். ராகுவிற்கு இடைப்பட்ட காலத்திலே நீங்கள் எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம், துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலம், அவருடைய ஸ்தலங்களான திருநாகேஸ்வரம், காளகஸ்தி சென்று வழிபடுவதன் மூலம் கலைத்துறையிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இவ்வாறு இல்லாத பட்சத்தில் கலைத்துறை என்பது பணம் போட்டு பணம் எடுக்கின்ற துறையாகும். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? இடைப்பட்ட 3 மாதங்களிலே நீங்கள் அகலக்கால் வைப்பாமல் இருப்பதே மிக மிக நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த கடகராசி அன்பர்களே, ஜென்ம ராகுவானவர் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்களையும் மனப்பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அரசியலிலே மனம் தெளிவின்மை இல்லாமல் இருந்தால் தேவையற்ற வீண் விவாதங்கள் ஏற்பட்டு அதனால் பல்வேறு நபர்களிடம் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நீங்கள் ராகு பிரீத்தி செய்வது அவசியம்.
ராகுவிற்கு திருநாகேஸ்வரம் சென்று அங்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திலே உங்களுடைய நட்சத்திரம் அன்று சென்று அவரை வழிபடுவதன் மூலமும் அல்லது காளகஸ்தி சென்று தோஷ நிவர்த்தி செய்து கொள்வதும் நல்லது. இவ்வாறு செய்கின்ற நிலையிலே மனதிலே ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுப்பார், வெற்றிக்கான ஒரு வழிப்படியை அமைத்து கொடுப்பார். ஆகையால் இந்த வழித்தலங்களின் மூலம், இந்த வழிபாடுகளின் மூலம் ஒரு நல்ல வழித்தலங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுவரை நான் கூறியது கடகராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்களாகும். இது பொது பலன். பொதுவாக அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலேயே தான் நாம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே கூறியது போல் புதன் தசையோ, கேது தசையோ, சுக்கிர தசையோ அல்லது அதன் பிறகு வருகிற சூரிய தசையோ தான் எல்லோருக்கும் மத்தியம வயதிலே வரும். நான் கூறுவதெல்லாம் இளம் வயதிலே, அதாவது 15 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களெல்லாம் தாய் தந்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருப்பார்கள். முதியோர்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே செட்டிலாக இருப்பாங்க, பென்ஷன்லாம் இருப்பாங்க. ஆனால் இடைப்பட்ட 25லேருந்து ஒரு 45 வயது, இந்த 20 வருடம் தான் ஒரு மிக முக்கியமான காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய இந்த தசை வரும். ஏனென்றால் பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயிலி நட்சத்திரம் இவர்கள் பிறந்த அனைவருக்கும் கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை கட்டாயமாக இந்த இளம் வயதிலே, அதாவது நான் கூறிய 25 வயதிலிருந்து 45 கட்டாயமாக இந்த தசை தான் நடக்கும். அதை மாதிரி இருக்கின்ற நிலையிலே உங்களோட ஜனன ஜாதகத்தில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று நாம் காண வேண்டும். நீண்ட காலம் நடக்கக்கூடிய தசை புதன் தசை, சுக்கிர தசை. 17 வருடம் புதன் தசை, 20 வருடம் சுக்கிர தசை. அவ்வாறு நீண்ட காலம் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்து விட்டால், ஏனென்றால் ராசி அடிப்படையிலே புதன் சுக்கிரன் வேறுவாறு இருந்தாலும் லக்னம் என்பது நன்றாக இருந்து அந்த லக்னத்திற்கு புதன் மற்றும் சுக்கிரன் யோகக்காரனாக இருந்து விட்டால் நிச்சயம் நீங்கள் யோகக்காரர்கள் தான். அவ்வாறு கடகராசியே பிறந்தவர் நம்ம என் ராசியில் தான் பிறந்தோம் என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீர்கள் அதையும் அறிந்து கொள்ளையும். அவ்வாறு அறிந்து கொண்டால் அந்த புதனோ சுக்கிரனோ நன்றாக இருக்கின்றால் ஒரு வருடம் வருகின்ற இந்த கோச்சாரத்தை பற்றியெல்லாம் மனக்கவலையில் போட்டு அமைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. இதுவரை நான் கூறிய பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். மேலும் என்னிடம் உங்களுடைய ஜனன ஜாதகப்படி முழு பலன்களை, ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலோ என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தது 1 மணி நேரமாவது அந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பலன் கூறுவேன். எனவே அதற்கான உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டு என்னை தொடர்பு கொண்டால் எனக்கும் வசதியாக இருக்கும். மேலும் நான் கூறிய பலன்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்ய கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.